காணாமற் போன தமது உறவுகளை கண்டுபிடித்து தருமாறு கூறி காணாமற் போன மற்றும் கடத்தப்பட்டவர்களின் உறவினர்கள் கவன ஈர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்று முற்பகல் இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. காணாமற் போன மற்றும் கடத்தப்பட்டவர்களின் உறவினர்களை விரைவில் கண்டுபிடித்து தருமாறு வலியுறுத்தும் கோரிக்கைகளை மிகவும் உருக்கமான முறையில் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் முன்வைத்துள்ளனர். சரணடைந்த எனது மகன் அன்றிலிருந்து நான் அவரை பல்வேறு முகாம்களிலும் பல்வேறு புனர்வாழ்விடங்களிலும் தேடினேன். LLRC சாட்சியம் அளித்தேன். இந்த நல்லாட்சியின் கீழ் கேட்பது என்னென்றால், எனது சரணடைந்த மகன் எங்கே அல்லது எனது மகனுக்கு என்ன நடந்தது என்பதை உறுதிப்படுத்தி தரும்படி வேண்டுகின்றேன். போர் நடந்த பொழுது இங்கே யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ பேர் காணா போனார்கள். இரவில் வீட்டில் அடித்து போட்டு தாய் தப்பனுக்கு அடித்து போட்டு பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போனார்கள். வெள்ளை வேலையில் கடத்தி கொண்டு போனார்கள். 100 நாள் திட்டத்தில் சொல்லுவாருன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். 50 நாள் முடிஞ்சது. முடிவு ஒரு கதியில் சொல்லணும். இல்லாத நாங்கள் இந்த எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் யாழ்ப்பாணத்தில். இந்த கவனஈர்ப்பு நடவடிக்கையில் காணாமல் போனோரின் உறவினர்கள், வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். நேற்றைய தினம் நாட்டினுடைய பிரதமர் தங்களுடைய நாட்டில் காணாமல் போகப்பட்டவர் ஒன்றில் இறந்திருக்க வேண்டும் அல்லது வெளிநாடு சென்றிருக்கணும் என்ற கூற்று ஒரு உண்மைக்கு புறம்பான கூற்றாக நாங்கள் நினைக்கின்றோம். உண்மையில் ஒரு பொறுப்பில்லா தன்மையில் ஒரு நல்லிணக்கம் ஒன்று நிலவுவதாக சர்வதேசத்துக்கு காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த அரசு இந்த அன்றாட பிரச்சனையாக இருக்கின்ற இந்த சரணடைந்த காணாமல் போனவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வதுடன் 24 மணி நேரத்திற்குள் இழக்கப்பட்ட சரத் பொன்சேகா அவர்களுடைய பதவிகளை வழங்க முடியுமாக இருந்தால் 24 மணி நேரத்திற்குள் பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்க அவர்களுடைய அதிகாரத்தையும் பதவியையும் வழங்க முடியுமாக இருந்தால் இந்த 100 நாள் திட்டத்திற்குள் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய நிலைமையை அவர்கள் திட்ட தெளிவாக தமிழர் தரப்புக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றனர். எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் காணாமற் போன உறவினர்களை கண்டுபிடிப்பதற்கு புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து மகஜர் ஒன்றையும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமை நாயகத்திடம் கையளித்தனர். அதன் பின்னர் பேரணியாக சென்ற இந்த குழுவினர் யாழ் ஆளுநர் அலுவலகத்திலும் வடமாகாண அமைச்சர் அலுவலகத்திலும் மகஜர்களை கையளித்துள்ளனர். வெளிமாவட்ட மீனவர்கள் தமது பகுதியில் மீன்பிடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குச்சவெளி மீனவர்கள் இன்று கவனஈர்ப்பு நடவடிக்கையொன்றை முன்னெடுத்திருந்தனர். வெளிமாவட்ட மீனவர்கள் தடை செய்யப்பட்ட வலைகள் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்தி தமது பகுதிகளில் மீன்பிடிப்பதாக அந்த மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கும் குச்சவெளி மீனவர்கள் வெளிமாவட்ட மீனவர்களுக்கு தடை விதிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்திலே கடத்தொழில் படகுகள் அதிகமாகத்தான் இருக்கின்றது. அதை மீறி வெளி மாவட்டத்திலிருந்து படகுகளையும் தங்களது குடும்பங்களையும் கொண்டு எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் தொழில் செய்யும் பட்சத்தில் எங்களுக்கு இங்கு தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நாங்கள் இந்த மாவட்டத்தை விட்டு வெளி மாவட்டத்துக்கு போய் தொழில் செய்ய எங்களுக்கு அனுமதி கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வெளி மாவட்டத்திலிருந்து தொழில் செய்யறவங்க என்ன காரணத்தினூடாக எங்களுடைய மாவட்டத்திலும் தொழில் செய்யணும். எங்களுடைய மாவட்டத்திலே அதிகமான படகுகள் இருக்கின்றது. அதை மீறி வெளி மாவட்டத்திலிருந்து 405 படகுகளை அதிகமாக கொண்டு தொழில் செய்யும் பட்சத்தில் இங்கு மீன் பற்றாக்குறை ஏற்படுகின்றது. அவர்கள் வெளி மாவட்ட மீனவர்கள் இங்கு மீன்பிடிக்க வருவதற்கு நாங்கள் தடையல்ல. அவர்கள் படகுகள் இயந்திரங்கள் கொண்டு வருவதா எங்களுக்கு தடையாக இருக்கின்றது. எனவே அவர்கள் படகுகள் இயந்திரங்களை கொண்டு இங்கு வருவதற்கு நிரந்தர தடை விதிக்க வேண்டும் என்பதுடன் இந்த நடவடிக்கை தொடருமாக இருந்தால் மக்கள் பாரிய ஜனநாயக ரீதியான போராட்டங்களை மேற்கொள்வதற்கு நாங்கள் கூட ஆதரவாக இருப்போம் என்று நான் கூற விரும்புகின்றேன். தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் குச்சவெளி மீனவர்கள் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபரிடம் இன்று கையளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குச்சவெளி மீனவர்களின் பிரச்சினைக்கு எதிர்வரும் 10ஆம் தேதிக்கு முன்னர் சாதகமான பதிலை வழங்குவதாக திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் உறுதியளித்ததாக மீனவ சங்க பிரதிநிதியொருவர் குறிப்பிட்டார். எதிர்வரக்கூடிய 10ஆம் தேதி எமக்குரிய சாதகமான பதிலை தருவதாக அரசாங்க அதிபர் எமக்கு உறுதிமொழி அளித்திருக்கின்றார். எனவே எமது மீனவர்கள் சமுதாயம் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால் வெளி மாவட்டத்திலிருந்து படகு இயந்திரங்களுடன் வரக்கூடிய மீனவர்கள் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். அவ்வாறு நிறுத்தப்படாமல் எமக்கு பாதகமான முடிவு கிடைக்குமாக இருந்தால் இதைவிட நாங்கள் பாரியதொரு போராட்டத்தினை நடத்துவதற்கு அனைத்து மீனவ சங்கங்களும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று கூறிக்கொள்கின்றோம்.